ஹாய் ஃப்ரெண்ட், ரசகுல்லா செய்ய போகிறேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சிக்கிடுவோம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. பாக்கெட் பால் வாங்கி அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். அந்த எலுமிச்சம்பழம் புளியுமே அப்படியே தெர தெரையாக வந்துடும். நம்ம வடிகட்டி எடுத்து நல்லா இருத்துக்கிடணும். அதுக்கடுத்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து 2ஆம் தரமும் இருத்துக்கிடணும். ஏன்னா அந்த தண்ணி வந்து எலுமிச்சம்பழத்தில் உள்ள புளிப்பை எடுத்துரும். அதனால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா சிக்கன்னு புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். வேறு கிண்ணத்தில் வச்சுட்டு 2 சொட்டு ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றேன். அது கலருக்கு தான். உங்களுக்கு வேண்டான்னா வேண்டாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிடணும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிடணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் அதே மாதிரி உருட்டிக்கிடுவோம். இதே மாதிரி உருட்டிக்கிடுங்க. இப்போ சட்டியை காய வச்சு பெரிய கப்புக்கு 1 கப்பு சீனி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நல்ல சீனி பாவு மாதிரி வரட்டும். கம்பி பதம்லாம் வேண்டாம். நல்லா பொங்கி ஒரு பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துருக்க உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆனவுடனே அடுப்பை அமர்த்திடுவோம். சூப்பராக ரசகுல்லா ரெடி ஆகிட்டு